இல்ல சாங் போட்டா கப்பல்ல போற மச்சான் கப்பல்ல போற மச்சான். எப்படி இருக்குன்னா கறி போயிருக்கு. நான் இதை சொன்னா கறி போயிருக்கு. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் ஹெட் தமிழ். எப்பயும் போல கிராஃப்டி டே பண்ணாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் வந்து சமைக்க போறது இல்ல, அண்ணனுங்க சமைக்க போறாங்க. சோ என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத, இது வரைக்கும் யாருமே வந்து என்ன சொல்ல முயற்சி செய்யாத ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல ஒரு களிமண்ணால நம்ம வந்து சுட்டு சிக்கன் செய்ய போறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கோழி எடுத்து அதோட கழுத்தை அறுத்து குழம்பு வைக்க தனியா கொடுத்தாச்சு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வந்தாச்சு. சொந்தக்காரங்களும் சொல்லி அனுப்பிச்சாச்சு. அவங்க நீங்க தான் இருக்காங்க டாக்டர். ஓ, எல்லாம் அவரோட ரிலேட்டிவ்ஸா? ஆமா. சரி, ஓகே. இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம இப்போ என்ன பிளான் பண்றோம், இவரை வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோங்கிற அவங்கள்ட்ட தான் சொல்லியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாடி வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங்னா நீங்கள் நினைக்காம தைக்கிறது கிடையாது, இது வந்து நம்ம அறுக்கிறது. அது ஆப்போசிட்டாக தான் நம்ம செய்வோம். அப்படிப்பட்ட டாக்டர் நம்ம. ஸோ இப்படி சொல்லிட்டு அந்த கோழி எடுத்து உடம்புல பார்த்தீங்கன்னா 6 பேக் மாதிரி ஒரு 6 கோடு போட்டு நாங்கள் அழகாக வச்சாச்சு. அடுத்து காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு இலையில தண்ணியை தெளித்து அது மேலே சிக்கனை போட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்து அழகாக அரிஞ்சு அந்த அரிஞ்ச லெமன் எடுத்து மேலே ஃபுல்லாக அதோட சாரை புழிஞ்சி அழகாக விட்டாச்சு. இதுக்கப்புறம் அது கூட உப்பு வேணுங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு எடுத்து அது மேலே அப்படியே சாரல் மாதிரி தூவி அழகாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி அழகாக வந்து நாங்கள் மசாஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா செய்யணும். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தேவையான அளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா வந்து கொஞ்சம் எடுத்து மேலே போட்டுக்கிட்டோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தூளையும் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணியோ அல்லது எண்ணெயோ கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நரன்னு இல்லாத அளவுக்கு தெளிவாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்ச அந்த சிக்கனுக்கு வந்து அழகாக பூச போகிறோம். இப்படி நீங்கள் பூசுகிறப்ப அதோட கேப் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த மசாலா போகிற அளவுக்கு நல்லா வச்சு அழகாக பூசுங்க. நீங்கள் பூசுகிற இந்த மசாலா ரொம்ப அதிகமாக வந்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பூசணும். இப்படி இதை பூசும்போது நம்ம மணியனை மனசுக்குள்ளே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அடுத்து கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வெறும் சிக்கன் அப்படியே சாப்பிட முடியாது, அதுக்கு சாப்பிட்றதுக்கு சைடிஸ் எதாவது வேணும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்படி நம்ம எடுத்த எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ண இந்த கலவையை ஆல்ரெடி மசாலா பூசி வச்சுருக்க அந்த சிக்கனோட அடிப்பக்கத்தில் வச்சு உள்ளே வச்சு பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ண போகிறோம். உங்களால் எந்த அளவுக்கு உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த கலவையை வந்து அழகாக உள்ளே வச்சு அழுத்திக்கோங்க. அடுத்து இந்த கோழிட்ட ஓரமாக கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை இலையை எடுத்து அழகாக மேலே மூடி அதை எடுத்து ஒரு ஓரமாக நாங்கள் வச்சுட்டோம். சிக்கன் ரெடி ஆச்சு, அதை சமைக்கணுங்கிறதுக்காக நம்ம அடுப்பு செய்யணும். அதுக்காக நம்ம யோகி என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே இருக்க கல்லெல்லாம் தூக்கிட்டு பாகுபலி மாதிரி மனசில் நினச்சி அழகாக கொண்டு வந்து அடுப்பு செட் பண்ணிட்டு இருந்தார். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் காட்டில் கிடச்ச அந்த விரவு கட்டை என்னென்னலாம் கிடச்சதோ அது எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு வந்து அழகாக ஒன்று சேர்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு அடுப்பு பற்ற வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சாங்க. எங்களோட நேரமோ என்னமோ தெரியல, ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்றவே இல்லை. அப்படி இப்படி தலையில் கட்டின துண்டெல்லாம் எடுத்து விசிறி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் அடுப்பை எப்படியே பற்ற வச்சிட்டோம். சிக்கனை வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு எரிஞ்சால் கொஞ்சம் நேரம் கறிக்கட்டை கிடைக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா எரிய விட்டுட்டு இருந்தோம். நம்ம களிமண்ணில் தானே சிக்கன் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சமாக களிமண் அங்கேருந்து கொண்டு வந்து அது கூட கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி சாணியை உருட்டுற மாதிரி உட்காந்து நம்ம ஷாமை உட்காந்து உருட்டிகிட்டு இருந்தான். அப்படி நல்லா உருட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து ஒரு ஓரமாக வைக்க போகிறோம்.
அடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த அந்த கோழியை தட்டி எழுப்பி உனக்கு ரெஸ்ட் நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வச்சுருந்த அந்த இலையை வச்சு ஃபுல்லாக நம்ம மடிக்க போகிறோம். இலையை உள்ளே வச்சு மடித்தோம் அப்படின்னா அது வேகிறப்ப அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இலையை வச்சு நல்லா மடிச்சு. அடுத்து சிக்கன் வேகிறப்ப கறியிடக்கூடாது அப்படின்றதுக்காக அலுமினியம் ஃபாயிலிங் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஃபாயிலிங் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையை வச்சு நல்லா சுருட்ட போகிறோம். இது சுருட்டுறப்ப எந்த இடத்துலையும் கேப் இல்லாத அளவு வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சுருட்டணும். ஒரு 4-5 லேயர் வச்சு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பண்டல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்படி இதை ஃபுல்லாக பண்டல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த களிமண்ணை வந்து இதுக்கு மேலே பூச போகிறோம். அதனால மணி எண்ணெய் அழகாக உருண்டை எடுத்து மேல் பக்கமாக வச்சு ரொம்ப அதிகமாக திக்காக இல்லாத அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த களிமண்ணை வச்சு பூசிட்டு இருந்தார். இப்படி பூசுறப்ப ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகணும். எந்த இடத்துலையும் கேப் இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இது கவர் ஆனிச்சு அப்படின்னா தான் வேகிறப்ப எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஓவர் குக்கும் ஆகாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் குக் ஆகாமல் இருக்கும். இதுக்கடுத்து அந்த சிக்கனை எடுத்து வாழையில் வச்சு பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி அழகாக தூக்க பார்த்தோம். சாங் போட்டா கப்பல்ல போற மச்சான், கப்பல்ல போற மச்சான். இதெல்லாம் இப்படி பண்ணால் சரிப்பட்டு வராது, விட்றா அதை நான் கையிலே தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை தூக்கிட்டு வந்து ஆல்ரெடி நம்ம பற்ற வச்சுருந்த அந்த அடுப்புக்குள்ளே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த சிக்கனாக வச்சு இப்போ வச்சு இந்த சிக்கன் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 மணி நேரம் வேகணுமா. அதை வேக வைக்கிறப்ப நாங்கள் பட்ட பாடு இருக்கே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. அது வரைக்கும் நம்மளால் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து காட்டுக்கு போய் அழகாக ஒரு சோளக்கருதை உடச்சி கொண்டு வந்துட்டோம். அந்த கருதை வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே லைட்டாக மசாலா பொடியெல்லாம் தூவி கோழி சமைச்சிட்டு இருக்க அதே நெருப்பிலே பார்த்திங்கன்னா இந்த சோளத்தீப்பியை நான் சுட ஆரம்பித்தேன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி சோளக்கருதை சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்றத மறக்காம இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நம்ம சுட்டு சாப்பிட்றப்ப அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா Kiss me, close your eyes and miss me. இப்படி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்ச அந்த கோழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளில எடுக்க வேண்டிய நேரம். அப்படி இப்படி குச்சியை விட்டு தூக்கி ஆளாக அந்த கோழியை பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அவ்வளோ நேரம் இல்லாத ஒரு ஆர்வம் பயம் எங்களுக்குள்ள ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நம்ம சமைச்ச இந்த கோழி உள்ளே வெந்திருக்குமா, வேகாமல் இருக்குமா, இல்லை கருகி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அழகாக அந்த ஃபைலிங் பேப்பர் நாங்கள் பிரித்து எடுத்தோம். நாங்களாம் நினச்சதை விட அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக வெந்துருந்துச்சு. அப்படியே தூக்கி அந்த கோழி அழகாக ஒரு இலைக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து காரணமே அந்த மிக்ஸ் பண்ண அந்த மிக்சர் தான் வேற லெவல் பண்ணியிருக்காருங்க. இவர் தான், இவருக்கு இதான் வேலை. தாரமான செய்ய. என்னடா கோழி சமைக்கிறது அவ்வளோ காமிச்சிட்டு சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, வீடியோவில் எங்கேயுமே காட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அங்கே நடந்தது என்னென்னா ஐயோ பயிலா என்னடா இது திருமுறைக்குள்ள டிப்பன போற திருடி திங்கிறீங்க. உண்மையிலே அந்த ஒரு டே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கிரியேட்டிவ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பக்கெட்டை போட்டு அடைச்சி விட்டீங்க.